அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் 19. அவுரங்கசீப். உருண்டன தலைகள். ஆக்ரா கோட்டையை அவுரங்கசீப் வசப்படுத்தி 3 நாட்கள் கழிந்தன. வீட்டு சிறை கைதியாக உள்ளே ஓரங்கட்டுப்பட்டுவிட்ட சக்கரவர்த்தி ஷாஜஹானை நேரில் சென்று சந்திக்க முடிவு செய்த இளவரசர், யானை மீது நான் அமர்ந்து பெரிய ஊர்வலமாக போய் அப்பாவை சந்திக்க வேண்டும் என்றார் கூடியிருந்தோரிடம். வேண்டாத மகன் வெற்றி வீரராக விட்டதை கைதியாகி போன தந்தை கண்ணார பார்க்க வேண்டும் என்று இளவரசர் விரும்பினாரோ என்னவோ. ஆனால் அந்த சந்திப்பு நிகழவில்லை. கடைசி நிமிடத்தில் வந்த ஒரு தகவல்தான் காரணம். உள்ளே ஷாஜஹானோடு இருந்த மெய்க்காவலர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் பாதுஷாவுக்கு காவல் இருந்தவர்கள் அங்கிருந்த அடிமை பெண்களே. தந்தையை சந்திக்க அவுரங்கசீப் வரும்போது வாட்ட சாட்டமான இந்த பணிப்பெண்கள் குறு வாட்களுடன் பாய்ந்து இளவரசரை தீர்த்துக்கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அவுரங்கசீப்பிற்கு வந்த இரகசிய தகவல். சற்று அதிகமாகவே எச்சரிக்கை உணர்வு கொண்ட இளவரசர் அந்த கணமே தந்தையை சந்திக்கும் முடிவை மாற்றிக்கொண்டார். கூடவே எத்தனையோ போர்க்களங்களை பார்த்த நான் சில பாவாடைகளுக்கு பயப்படுவதா என்றும் நண்பர்களிடம் அழுத்து கொண்டார். அந்த சமயம் பார்த்து அவர் கையில் வகையாக சிக்கியது தாராவுக்கு ஷாஜஹான் எழுதிய ஒரு கடிதம். தாரா, நலமாக இருக்கிறாயா என்று ஆரம்பித்து தன் ஆதரவு தாரா ஷூகோவுக்குத்தான் என்று முடிக்கப்பட்டிருந்தது அந்த கடிதம். இதையே ஒரு காரணமாக காட்டி இந்த நிலையிலும் வஞ்சகமாக நடந்து கொள்ளும் தந்தையை நான் பார்க்க விரும்பவில்லை என்று கோபத்துடன் அறிவித்த அவுரங்கசீப் டெல்லிக்கு ஊர்வலமாக கிளம்பினார். அண்ணனுடன் கூட்டணி அமைத்து செயல்பட்ட முராத்தின் மூளை ஒரு வழியாக வேலை செய்ய ஆரம்பித்தது. தன்னை பாதுஷாஜி என்று அவுரங்கசீப் அழைத்ததெல்லாம் வெறும் கிண்டல்தான் என்பது மெல்ல மெல்ல அவருக்கு புரிந்தது. போகிற போக்கை பார்த்தால் பணியாளுக்கு தரும் மரியாதையை கூட அவுரங்கசீப் தனக்கு தரப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட முராத் தன் சகாக்களை ஆலோசனைக்கு அழைத்தார். சமயம் பார்த்து அவுரங்கசீப்பை தீர்த்து கட்ட வேண்டியதுதான் என்றார்கள் நண்பர்கள். ஓரிரு நாட்கள் அந்த திட்டத்தை முராத் தள்ளி போட்டதுதான் பெரும் தவறாக போயிற்று. அதற்கு முன் அவருக்கு அழைப்பு வந்துவிட்டது அவுரங்கசீப்பிடமிருந்து விருந்துக்கு வர சொல்லி. அன்று ஜூன் 25ஆம் தேதி, ஆண்டு 1658. அண்ணனுக்கு தான் சந்தேகப்படுவது தெரியக்கூடாது என்பதற்காக ஷாபாஷ் என்னும் ஒரே ஒரு மெய்க்காவலரோடு டெல்லிக்கு அருகே மதுராவில் அமைக்கப்பட்டிருந்த அவுரங்கசீப்பின் பாசறைக்கு இயல்பான புன்னகையுடன் வந்து சேர்ந்த முராத்தை அவுரங்கசீப் ஆற தழுவி வரவேற்றார். அவுரங்கசீப்பிற்கு மது அருந்தும் பழக்கம் கிடையாது. ஒரே ஒரு முறை மது கோப்பை வாயருகே போய்விட்ட ரொமான்டிக்கான நிகழ்ச்சி பிற்பாடு. முராத் செய்த தவறுகள் 2. போட்ட திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தாமல் தள்ளி போட்டது. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் மது அனுபவிக்க அமர்ந்தது. கஞ்சத்தனத்திற்கு பேர் போனவர் அவுரங்கசீப் என்று சொல்வார்கள். அன்று தம்பிக்கு மதுவை தாராளமாகவே வழங்கினார் அவர். எழுந்து நிற்க பார்த்த முராத்தின் கால்கள் தள்ளாடின. தம்பியை அங்கேயே படுக்க சொல்லிவிட்டு கிளம்பிய அண்ணன் கால் பிடித்துவிட தம்பிக்காக ஒரு பணிப்பெண்ணையும் அனுப்பினார். மெய்க்காவலர் ஷாபாஸ் கையில் நீண்ட வாளுடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் எஜமானர் முராத்தை காவல் காக்க திடீரென்று வெளியே ஏதோ கலவரமான சத்தம். அது வெறும் சத்தமல்ல, சதி திட்டம் என்பது புரியாத ஷாபாஷ் வாளோடு வெளியே பாய அலேக் என்று 4-5 வீரர்கள் அவரை தூக்கிச் சென்று கழுத்தை நெரித்து கொன்று போட்டனர். சில மணி நேரம் கழித்து லேசாக கண் விழித்த முராத்தின் சப்த நாடியும் ஒடுங்கி போனது. சுற்றி நின்று கொண்டிருந்த அவுரங்கசீப் வீரர்களின் வாள் முனைகள் முராத்தின் மார்பருகே பளிச்சிட்டன. சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட முராத்தை கொண்டு வந்து டெல்லி அருகே யமுனை நதியில் உள்ள சிறு தீவு ஒன்றில் இருக்கும் கோட்டைக்குள் தள்ளினார்கள். ஜோதிடர்கள் நல்ல நாள் நேரம் பார்த்து சொல்ல, ஜூலை 21, 1658 டெல்லி செங்கோட்டைக்குள் பறந்து விரிந்திருந்த தோட்டத்தில் எளிமையாக ஆலம்கீர் என்ற பட்ட பெயருடன் முடிசூட்டி கொண்ட அவுரங்கசீப் விழா வானவேடிக்கை என்றெல்லாம் சற்றும் நேரத்தை வீணாக்கவில்லை. படையை திரட்டிக்கொண்டு மற்ற அண்ணன்மார்களை ஒரு கை பார்க்க கிளம்பிவிட்டார். அதுதான் அவுரங்கசீப். லாகூருக்கு தப்பி சென்றிருந்த தாரா இவ்வளவு விரைவாக ஒரே மாதத்தில் படையுடன் அவுரங்கசீப் ஒரு பெரும் அலையைப் போல வந்து சேர்வார் என்று எதிர்பார்க்காததால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சட்லெஜ் நதியை கடந்து முல்தான் பிரதேசத்திற்கு ஓட வேண்டி வந்தது.
முன்னொரு சமயம் ஷெர்ஷா துரத்த ஹுமாயூன் தப்பி ஓடிய அதே பாதையில். ஆனால் ஹுமாயூனுக்கு கடைசி காலத்தில் வந்து சேர்ந்த அதிர்ஷ்டம்தான் தாராவிற்கு அடிக்கவில்லை. இதற்கிடையே சூஜா ஒரு படையுடன் வங்காளத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பிவிட்ட செய்தி அவுரங்கசீப்பிற்கு வந்து சேர்ந்தது. ஒரு இடத்தில் நின்று போர் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தாராவுடன் நான் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து துரத்தி செல்லுங்கள். நான் வங்காளத்திலிருந்து கிளம்பிவிட்ட விஷ வண்டை நசுக்கிவிட்டு வருகிறேன் என்று தளபதிகளிடம் சொல்லிவிட்டு கிழக்கு நோக்கி தன் போர்ப்படையை திருப்பினார் அவுரங்கசீப். அவருடன் பயணித்தது தளபதிகள் கோல்கொண்டா புகழ், மீர் ஜும்லா மற்றும் ராஜபுத்திரர் ஜஸ்வந்த் சிங். தாராவிடமிருந்து அவுரங்கசீப் பக்கம் கட்சி மாறியிருந்த ராஜா ஜஸ்வந்த் சிங் போரில் புறமுதுகு காட்டியதற்காக ஜோத்பூர் கோட்டை கதவுகளை இவர் மனைவி மூட சொன்னது நினைவிருக்கும். சூஜாவுக்கு ஒரு இரகசிய கடிதம் அனுப்பியிருந்தார். கடைசி நிமிடத்தில் நான் பின்னால் இருந்து அவுரங்கசீப் படையை தாக்குகிறேன், அதே நேரத்தில் முன்னால் இருந்து தாங்கள் தாக்குதலை ஆரம்பியுங்கள் என்று. ஜஸ்வந்த் சிங் சொன்னது உண்மை. ஆனால் ஏற்கனவே ஒருமுறை தாராவிடமிருந்து கட்சி மாறியவரை எப்படி நம்புவது? என்னவோ ஏதோ என்று சந்தேகப்பட்ட சூஜா கடிதத்தில் எழுதியபடியே ஜஸ்வந்த் சிங் செயல்பட்ட போது தன் பங்கை செய்யாமல் பின்வாங்க நிலைமை அவுரங்கசீப்பிற்கு சாதகமாக போனது. தலையில் அடித்து கொண்ட ஜஸ்வந்த் சிங் தன் படை பிரிவுடன் அரைகுறையாக அவுரங்கசீப் படை வீரர்களை தாக்கிவிட்டு ராஜஸ்தானிற்கு ஓடிப்போனார். அவுரங்கசீப்பை சமாளிக்க முடியாமல் சூஜா டாக்கா நகருக்கு ஓட வேண்டி வந்தது. அவுரங்கசீப் ஆணைப்படி மீர் ஜும்லா அவரை விடாமல் துரத்த சூஜா அஸ்லாம் வழியே பர்மா எல்லைக்குள் புகுந்து அராக்கான் காட்டுப்பகுதிக்குள் ஒளிந்து கொண்டார். அதற்கு பிறகு சூஜா குடும்பத்தினரும் கூட சென்ற விசுவாசமான வீரர்களும் என்னவானார்கள் என்று வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை. அராக்கான் காட்டில் வசித்த மனித இறைச்சி உண்ணும் காட்டுவாசிகள் சூஜா குழுவை ஒட்டுமொத்தமாக தீர்த்து கட்டி விருந்து பண்ணிவிட்டதாக ஒரு ஊகம் உண்டு. ஆனால் ரொம்ப காலத்திற்கு அவுரங்கசீப் சூஜாவுக்கு என்ன நேர்ந்தது என்றே யாருக்கும் தெரியாது என்றால் எப்படி? அப்படியென்றால் எப்போது வேண்டுமானாலும் திடீரென்று ஒரு படையோடு சூஜா இங்கு வந்து தொலைக்கலாம் என்றுதானே அர்த்தம் என்று அழுத்து கொண்டிருந்ததாக கேள்வி. தாரா ஷூகோவின் கதியை பார்ப்போம். சிந்து மாகாணத்தில் இருந்த தாரா தன் படையுடன் அங்கிருந்து கிளம்பி பயங்கரமான கட்ச் பாலைவனத்தை சிரமப்பட்டு கடந்து குஜராத் வந்து சேர்ந்தார். அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்று கோல்கொண்டா, பீஜப்பூர் சுல்தான்களின் உதவியை பெறலாம் என்பது தாராவின் திட்டம். அதே சமயம் அங்கு படையுடன் வந்து சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் நாம் இருவரும் இணைந்து சென்று டெல்லியை கைப்பற்றுவோம் என்று யோசனை சொல்ல அவருடன் சேர்ந்து கொண்டார் தாரா. ஆனால் அவுரங்கசீப்பின் தந்திரம் இங்கும் வேலை செய்தது. நீங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விட்டேன். தாராவிடமிருந்து விலகினால் உங்களுக்கு பெரும் பதவி காத்திருக்கிறது என்று ஜஸ்வந்த் சிங்கிற்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அவுரங்கசீப். கடைசி நேரத்தில் இன்றைய எம்எல்ஏக்களுக்கு செமத்தியான முன்னோடி போலிருக்கிறது. தாராவின் காலை வாரிவிட்டு அவுரங்கசீப்பின் பக்கம் சேர்ந்து கொண்டார் ஜஸ்வந்த் சிங். ஆண்டு 1659 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில் ஆரம்பித்து 3 நாட்களுக்கு தாராவின் படை முடிந்தவரை வீராவேசமாக அவுரங்கசீப் படையோடு மோதி பார்த்தது. போரில் பெரும் தோல்வி அடைந்த தாரா தன் இளைய மகன் சிஃபிர் ஷூகோ மற்றும் 1 டஜன் மெய்க்காவலர்களோடு மறுபடியும் தப்பி ஓடினார். குடும்பத்தை வேறொரு வழியில் வர செய்து பிறகு சேர்ந்து கொள்வதாக ஏற்பாடு. அதற்கும் குறித்த நேரத்தில் தாராவால் வர முடியவில்லை. கலவரப்பட்டு போன தாராவின் குடும்பம் தட்டு தடுமாறி அகமதாபாத் வந்து சேர்ந்தது. பிறகு ஒரு வழியாக தாராவும் வந்து சேர இவர்கள் யாரையும் உள்ளே விடாமல் கோட்டை கதவை மூடிக்கொண்டார் அகமதாபாத் கவர்னர். அவுரங்கசீப்பிடம் பயம்தான் காரணம். பித்து பிடித்தவரை போல வெறித்த பார்வையுடன் தாரா ஷூகோ அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்க எந்த நேரமும் அவுரங்கசீப் படை வீரர்கள் வந்து விடுவார்களோ என்று கதிகலங்கி போய் கோட்டைக்கு வெளியே பரிதாபமாக நின்று கொண்டு கூச்சத்தை விட்டு ஓ என தாராவின் மனைவியும் மற்ற ராஜவம்ச பெண்மணிகளும் கதவுகளை திறக்க சொல்லி கதறி அழுது கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார் அந்த பரிதாப காட்சியை நேரில் பார்த்த பிரெஞ்சு நாட்டு பயணி பெர்னியர். அவுரங்கசீப் டெல்லிக்கு திரும்பிவிட பிரதான தளபதி ஜெய்சிங் தலைமையில் டெல்லி படை விடாமல் தாராவை துரத்தியது. குடிக்க நீர் கூட இல்லாமல் கட்ச் பாலைவனத்தை மறுபடியும் தாரா கடக்க வேண்டி வந்தது. அவுரங்கசீப்பிடம் இருந்த அச்சம் காரணமாக
இந்தியாவில் எந்த வாயிற்கதவும் தாராவுக்கு திறக்கப்படவில்லை. பாரசீகம் போய்விடலாம் என்று நினைத்த தாராவின் குழு போலன் கணவாய் அருகே சற்று ஓய்வெடுத்தது. பாவம், தாராவின் தலையில் மேலும் ஒரு இடி. அவரது அருமை மனைவி சோதனையான நேரத்திலும் கணவனை நிழலாக தொடர்ந்த நாதிரா பேகத்திற்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஜன்னி பிறந்து திடீரென்று இறந்து போனார் நாதியா. மார்பில் அடித்துக்கொண்டு புரண்டு கதறினார் தாரா. சுற்றிலும் உள்ள மாபெரும் மலைகளைப் போல துன்பங்கள் தாரா ஷூகோவை சூழ்ந்து நெருக்கின என்று இந்த இளவரசரின் பரிதாப நிலை வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. போலன் கணவாய்க்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தாதார் என்ற ஊரை சேர்ந்த ஆப்கானிய தலைவன் மாலிக் ஜீவான் அவன் உதவியை நாடினார் தாரா. மாலிக் ஜீவான் முன்பு ஒருமுறை ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட அவனுக்கு ஷாஜஹானால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு அவனை காப்பாற்றியவர் இளவரசர் தாரா ஷூகோ. அந்த நன்றியை அவன் மறந்திருக்க மாட்டான் என்று நினைத்தார் தாரா. ஆனால் அவனோ செய்நன்றி கொன்று தாராவையும் அவர் மகன் சிஃபிர் ஷூகோவையும் சிறைப்படுத்தி அவுரங்கசீப்பிடம் கொண்டு சேர்ப்பித்து விட்டான். விலங்குகளால் பிணைக்கப்பட்ட தாராவும் ஷிஃபிரும் ஆகஸ்ட் 23, 1659 அன்று டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டனர். தாரா வந்து சேர்ந்த தகவல் சொல்லப்பட்டதும் அவுரங்கசீப் முகத்தில் இகழ்ச்சி புன்முறுவல் படர்ந்தது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திய இந்த கைதியை முதலில் தெரு தெருவாக ஊர்வலமாக விடுங்கள் என்று ஆணையிட்டார் பாதுஷா. ஒரு குட்டி யானையை சேற்றில் புரள வைத்து மேலே எந்த விரிப்போ இருக்கையோ போடாமல் அதன் மேல் கிழிந்த உடைகளுடன் மோசமான நிலையில் இருந்த தாராவை சங்கிலிகளால் பிணைத்து ஏற்றி உட்கார வைத்தார்கள். கூடவே வாளை உருவிய நிலையில் காவலுக்கு ஒரு வீரர். கொளுத்தும் ஆகஸ்ட் வெயிலில் நாள் முழுவதும் டெல்லி நகர வீதிகளில் தாராவை கொண்டு சென்றார்கள். பளீரென்று ஒளி வீசும் ஆபரணங்களுடன் பட்டு உடை அணிந்து தகதகக்கும் தலைப்பாகையுடன் கம்பீரமான ஒரு தாராவை பார்த்தே டெல்லி மக்களுக்கு பழக்கம். இப்போதைய நிலையில் அவரை பார்த்த மக்கள் திகைத்து போனார்கள். தலையை சற்றும் நிமிர்த்தி பார்க்காமல் துவண்டு போய் கசக்கி எரியப்பட்ட பூவை போல் யானை மீது தாரா செல்ல ஆயிரக்கணக்கில் கூடிவிட்ட டெல்லி மக்கள் அவருடைய கோலத்தை பார்த்து ஓவென்று கதறினார்கள் என்கிறார் பெர்னியர். தாரா கைது செய்யப்பட்டதிலிருந்து கூடவே பயணித்தார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்கச்சக்கமாக கூட்டம், எங்கு பார்த்தாலும் கிரீச்சிட்ட அழுகை குரல். பெண்களும் ஏன் குழந்தைகளும் கூட ஓ என இளவரசரை பார்த்து கதறி அழுதார்கள். யானையை சுற்றி வாளேந்திய ஒரு வியூகமே அணிவகுத்து சென்றதால் யாராலும் தாராவுக்கு உதவிக்கரம் நீட்ட முடியவில்லை. மொத்தத்தில் ரொம்ப பரிதாபமான காட்சி என்கிறார் பெர்னியர். மறுநாள் மக்களின் கோபம் தாராவை காட்டிக் கொடுத்த மாலிக் ஜீவான் மீது திரும்பியது. குதிரையில் வந்த அவன் மீது மக்கள் கற்களை வீசினார்கள். தாராவிற்கு மக்களிடையே இருந்த இந்த செல்வாக்கை கண்டு சற்றே திகைத்து போன அவுரங்கசீப் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் நியமித்தார். மதத்திற்கும் நாட்டுக்கும் எதிராக தாரா செய்த துரோகத்தை எல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு நீண்ட குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தாராவிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 30 அதிகாலை அவுரங்கசீப் அனுப்பிய டெல்லி வீரர்கள் சிறைசாலைக்குள் நுழைந்தார்கள். தாராவை அணைத்து கொண்டு கதறிய அவருடைய இரண்டாவது மகன் சிஃபிர் பலவந்தமாக தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டார். ஒரே வீச்சில் தாரா ஷூகோவின் தலை கரடு முரடான அந்த கருங்கல் தரையில் உருண்டது. தாராவின் கதை தீர்ந்துவிட்டது. ஆர்ப்பாட்டம் வேண்டாம் என்று மக்களை எச்சரிக்க வேண்டி மறுபடியும் தாராவின் தலையற்ற உடலை யானை மீது ஏற்றி ஊர்வலமாக டெல்லிக்கு கொண்டு சென்றார்கள். தலையை ஒரு தட்டில் வைத்து அவுரங்கசீப் முன் கொண்டு சென்று காட்டினார்கள். அவுரங்கசீப் தன் வாளை உருவி தட்டில் இருந்த தாராவின் தலையோடு ஓரிரு முறை விளையாடிவிட்டு பிறகு தலையை ஷாஜஹானுக்கு பரிசாக அனுப்பியதாகவும் அதை பார்த்தவுடன் முதியவர் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கோபத்துடனும் திகைப்போடும் டெல்லி மக்கள் சற்று அதிகமாக கற்பனை செய்து கொண்டு பேசிக்கொண்டதாக வரலாற்று தகவல்கள். அண்ணனின் தலை கொண்டு வரப்பட்டபோது அவுரங்கசீப் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை. உயிரோடு இருந்தபோதே இவன் முகத்தை நான் ஏறிட்டு பார்க்க விரும்பியதில்லை, இப்போது மட்டும் எதற்கு என்றாராம் அவுரங்கசீப். பிற்பாடு தாரா ஷூகோவின் தலையும் உடலும் ஹிமாயூன் கல்லறையில் ஒரு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டன. தாராவின் மூத்த மகன் சுலைமான் ஷூகோவின் கதியும் பரிதாபம்.
கார்வார் மலையில் உள்ள ஒரு ராஜபுத்திர அரசரின் கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்த சுலைமானையும் அவர் மனைவியையும் சில உறவினர்களையும் அந்த இந்து அரசரின் மகன் அவுரங்கசீப்பிற்கு காட்டிக் கொடுத்தார். விலங்கிடப்பட்டு பாதுஷா முன் கொண்டு வரப்பட்ட சுலைமான் ஷூகோ அரியணையில் அமர்ந்திருந்த சித்தப்பாவிடம், உடனடியாக எனக்கு மரண தண்டனை தந்து விடுங்கள், ஓபியம் விதைகள் வேண்டாம் என்று கெஞ்சினார். உணவுக்கு முன் ஓபியம் விதைகளை கைதிகளுக்கு அரைத்து தரும் ஒரு தண்டனை அப்போது உண்டு. இதன் மூலம் பார்வை மங்கி இளைத்து போய் எலும்பும் தோளுமாக சித்த பிரம்மை பிடித்து நரக வேதனை ஏற்படும். வெகு நாட்களுக்கு பிறகு மரணம் சம்பவிக்கும். கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றார் அவுரங்கசீப். ஆனால் அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை. அந்த துடிப்பான இளைஞருக்கு தினமும் ஓபியம் தந்தார்கள். பலவந்தமாக விழுங்க வைத்தார்கள். 2 ஆண்டு காலம் எலும்பு கூடாக போய் சித்திரவதை அனுபவித்த சுலைமானை கடைசியில் இறக்கப்பட்டு சில காவலாளிகள் மேலுலகம் அனுப்பி வைத்தனர். தப்பியது தாராவின் இளைய மகன் சிஃபிர் ஷூகோ மட்டுமே. பிற்பாடு மனமிறங்கி அவரை தன் மகள்களில் ஒருவருக்கு திருமணமும் செய்வித்தார் பாதுஷா. அவுரங்கசீப்பின் இன்னொரு சகோதரர் முராத் குவாலியர் சிறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். குஜராத்தில் இருந்தபோது அமைச்சராக இருந்த என் தந்தை திவான் அலி நாகியை கொலை செய்தார் முராத் என்று நாகியின் மகன் மூலம் ஒரு புகார் செய்விக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கோர்ட் முராத்துக்கு மரண தண்டனை விதிக்க 1661 டிசம்பர் 4ஆம் தேதி அதிகாலை முராத் தலை துண்டிக்கப்பட்டது. தன் மூத்த மகன் முகமதையும் விட்டு வைக்கவில்லை அவுரங்கசீப். மீர் ஜூம்லாவுடன் தகராறு செய்து கொண்டு சூஜா பக்கம் கட்சி மாறிய முகமதை சிறைப்படுத்தி தந்தை அவுரங்கசீப் முன்னிலையில் நிறுத்தினார்கள். துளியும் யோசிக்காமல் மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தள்ள செய்தார் பாதுஷா. ஆக்ரா கோட்டையில் 8 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்தார் ஷாஜஹான். எழுதுவதற்கான உபகரணங்கள், மாற்று உடைகள் கூட அவருக்கு மறுக்கப்பட்டன. அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அகற்றப்பட்டன. பிற்பாடு அங்கு அனுப்பப்பட்ட காவலாளிகள் கூட ஷாஜஹானை மரியாதை குறைவாக நடத்தினார்கள். பாலைவன சோலையாக இருந்தது அவருடைய மூத்த மகள் ஜஹனாராதான். கடைசி வரை தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக அவரை விட்டு பிரியாமல் ஜஹனாரா பணிவிடை செய்ய, பெரும்பாலான பொழுதை ஜன்னல் வழியாக தொலைவில் தெரிந்த தாஜ்மஹாலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கழித்தார் ஷாஜஹான். மிச்ச நேரம் புனித குர்ஆன் படித்தார். அவுரங்கசீப் அனுமதித்தது அவ்வளவே. கடைசி காலத்தில் மறுபடியும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த ஷாஜஹானால் எழுந்து உட்கார முடியவில்லை. அந்த நிலையிலும் தாஜ்மஹாலை பார்க்க வசதியாக அவர் அருகே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கப்பட்டது. 74வது வயதில் ஜனவரி 22, 1666 அன்று கைதியாக தந்தை இருந்த அறைக்குள் ஜஹனாரா பேகம் நுழைந்து பார்த்தபோது ஷாஜஹானின் மூச்சு நின்றிருந்தது. அப்போதும் ஷாஜஹானின் தலை அருகில் இருந்த கண்ணாடியின் பக்கம் திரும்பியிருந்தது. தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே உயிரை விட்டிருந்தார் பாதுஷா. முழுக்க முழுக்க கருப்பு நிற சலவை கற்களை கொண்டு தாஜ்மஹாலையே அச்சு வார்த்ததைப் போல யமுனை நதியின் மறுகரையில் தனக்காக ஒரு கல்லறை கட்டப்பட வேண்டும் என்று ஷாஜஹான் விரும்பியதாகவும், சிக்கனத்தை பெரிதும் மதித்த அவுரங்கசீப் அந்த வீண் செலவு எல்லாம் தேவையில்லை, தாஜ்மஹாலிலேயே இடம் இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. அதன்படியே ஷாஜஹானின் உடல் நதியோரமாக தாஜ்மஹாலுக்கு கொண்டு செல்லப்பட்டு மும்தாஜ் கல்லறைக்கு பக்கத்தில் ஓரமாக அடக்கம் செய்யப்பட்டது. இன்றளவும் உலக புகழ் பெற்றுள்ளதாக ஒரே ஒரு தாஜ்மஹால் தான் கம்பீரமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவுரங்கசீப் தான் என்றும் சொல்லலாம். வெறுப்பும் எதிர்ப்பும். ஆக்ராவையும் டெல்லியையும் கைப்பற்றிய கையோடு ஜூலை 1658 அவசரமாக எளிமையாக அவுரங்கசீப் முடிசூட்டி கொண்டது நினைவிருக்கும். ஓராண்டு கழித்து தன்னை எதிர்த்த உடன்பிறப்புகளை எல்லாம் திட்டவட்டமாக பரலோகம் போய்விட்டதைத் தொடர்ந்து 2வது முறையாக முடிசூட்டு விழா நடத்தி கொண்டார் பாதுஷா. நல்ல நாளாக ஆஸ்தான ஜோதிடர்கள் தேர்ந்தெடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 5ஆம் தேதி, வருடம் 1659. முகூர்த்த நேரத்தின் உச்சக்கட்டத்தை குறிப்பாக பார்த்து சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார் அவுரங்கசீப். இதிலெல்லாம் மிகுந்த நம்பிக்கை உண்டு மன்னருக்கு. ஆகவே அரியணைக்கு அருகில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பட்டு திரைக்கு பின் பாதுஷா தயார் நிலையில் நின்று கொண்டிருக்க,
குறித்த நேரம் வந்த வினாடியில் ஜோதிடர்கள் கோரஸாக குரல் எழுப்பினார்கள். டக்கென்று வெளிப்பட்டு வந்த மயிலாசனத்தில் அமர்ந்தார் அவுரங்கசீப். அப்துல் முஷாஃபர் முஹியுத்தீன் முகமது அவுரங்கசீப் பகதூர் ஆலம்கீர் பாதுஷா அல்காஜி எனும் பட்டப்பெயருடன். அக்பருக்கு இணையாக 50 ஆண்டுகள் கோலோச்சிய அவுரங்கசீப் வித்தியாசமான பிரச்சனைக்குரிய சக்கரவர்த்தியாக வரலாற்றில் கருதப்படுபவர். நட்சத்திர அந்தஸ்தை பெறும் கடைசி மொகலாய பாதுஷாவும் இவரே. அக்பரைப் போலவே அஞ்சா நெஞ்சம் படைத்த மாவீரராக திகழ்ந்தார் அவுரங்கசீப். இருவருமே மகா புத்திசாலிகள். ஒற்றுமைகள் இதோடு சரி. மற்றபடி இவரும் அவரும் நேர் இரு துருவங்களே. அடிப்படையில் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், இந்தியா இஸ்லாமிய நாடு அல்ல, அப்படி மாற்றவும் முடியாது என்று தெளிவான ஒரு கருத்தை கொண்டவர் அக்பர். சர்வ மத கோட்பாடுகளை சங்கமிக்க செய்து தீன் இலாஹி என்னும் புதிய மதத்தை துவக்கும் அளவுக்கு போனவர் பெரியவர். அவுரங்கசீப்போ இந்தியாவை பிடிவாதத்துடன் ஒரு இஸ்லாமிய நாடாகவே நடத்த பார்த்தார். இதிலும் இருவருக்குமிடையே ஒரு ஒற்றுமை. தீன் இலாஹியும் 2 கெட்டனாக போய் தோல்வி அடைந்தது. அவுரங்கசீப்பின் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கும் முயற்சியும் தோல்வியடைந்து மொகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கே வழிவகுத்தது. அவுரங்கசீப்பின் அணுகுமுறை பற்றிய காரண காரியங்களை விலாவாரியாக விவரிக்கும் புத்தகங்களையும் விவாத கட்டுரைகளையும் 100 கணக்கில் அடுக்க முடியும். மன்னரின் மனதுக்குள்ளே எல்லாம் புகுந்து அவர் எண்ண ஓட்டங்களை அலசி பார்க்க முயன்ற வரலாற்று ஆசிரியர்களும் நிறையவே உண்டு. நம்மை பொறுத்தவரையில் அவுரங்கசீப் எடுத்த நடவடிக்கைகளையும் அதன் விளைவுகளையும் மட்டும் எடுத்துக்கொண்டு எல்லோராலும் ஏகமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வரலாற்று தகவல்களோடு நிறுத்திக் கொள்வோம். அக்டோபர் 24ஆம் தேதி ஆண்டு 1618 ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் 6வது குழந்தையாக பிறந்தவர் அவுரங்கசீப். 15 வயதிலேயே இளவரசர் ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டிய வீரம் பற்றி டெல்லி மக்கள் அப்போது பிரமிப்புடன் பேசிக்கொண்டனர். ஒரு சமயம் உப்பரிகையில் ஷாஜஹான் அமர்ந்திருக்க மைதானத்தில் யானைகள் சண்டை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அப்போது யானை ஒன்று காதருகே ஈட்டி பாய்ந்ததால் கோபம் கொண்டது. அந்த சமயம் பார்த்து மைதானத்தில் குறுக்கே இளவரசர் அவுரங்கசீப் போய் வைத்தார். வலி தாங்காமல் பிளறிக்கொண்டு வெறியோடு திரும்பிய யானை நேராக இளவரசரை நோக்கி பயங்கரமாக ஓடிவர, நேருக்கு நேர் யானையை எதிர்கொண்ட அவுரங்கசீப் துளியும் அச்சம் காட்டாமல், ஒரு அங்குலம் கூட பின்வாங்காமல் முன்னேறி சென்று கையிலிருந்த ஈட்டியை யானையின் நெற்றி பகுதியில் செலுத்தினார். கடைசி வினாடியில் பாய்ந்து வந்த மெய்க்காவலர்கள் இளவரசரை அலாய்க்காக அப்புறப்படுத்தி காப்பாற்றியது வேறு விஷயம். கூடியிருந்த மக்கள் கூட்டம் பிரமித்து போய் ஆரவாரிக்க, உப்பரிகையில் இருந்த ஷாஜஹான் மகனை கூப்பிட்டு அனுப்பி, என்ன இது விபரீத விளையாட்டு, ஏதாவது நடந்திருந்தால் என்று கடிந்து கொண்டார். மகனிடம் பாதுஷா ஆசையோடு இருந்த காலம் அது. 15 வயதான அவுரங்கசீப்பிடமிருந்து வந்த பதில், தந்தையே, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் மரணம் என்கிற திரை விழாமலாயிருக்கப் போகிறது. என் வீரத்தை காட்டும்போது நான் மரணமடைந்தால் அது பெருமையான விஷயம்தானே. இதற்கு பதிலளிக்க முடியாமல் திகைத்து போன சக்கரவர்த்தி ஷாஜஹான் அடுத்த ஆண்டே 10,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படைக்கு அவுரங்கசீப்பை தளபதியாக நியமித்து விட்டார். எந்த நேரத்தில் தளபதியானாரோ வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அவுரங்கசீப் போர் உடை தரிக்க வேண்டி வந்தது. சகோதரர்களை காலி செய்ததோடு பிரச்சனைகள் தீர்ந்துவிடவில்லை. வெளியில் நாலாபுறத்திலும் எதிர்ப்புகள் வெடித்தன. பல ஆண்டுகளாக அடக்கமாக இருந்த அஸ்ஸாமியர்கள் மொகலாய அரசரை எதிர்த்து கிளர்ச்சியில் இறங்கினார்கள். ஒரு காலத்தில் வடக்கு பர்மாவில் வசித்து பிற்பாடு 13ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்து பிரம்மபுத்திரா நதியோரமாக நிரந்தரமாக தங்கியிருந்த எஹோம்ஸ் என்னும் இந்த அஸ்லாமிய மலை பிரிவினர் படை திரட்டி கொண்டு சென்று கவுஹாத்தி நகரை அதிரடியாக கைப்பற்றினார். வீராவேசமாக போர் புரியக்கூடிய இவர்களை அடக்க அவுரங்கசீப் போர் திறமை வாய்ந்த மீர் ஜும்லாவை அனுப்ப வேண்டி வந்தது. 30,000 காலாட்படையினர் 12,000 குதிரைப்படையினருடன் அஸ்ஸாமுக்கு சென்ற மீர் ஜும்லா அங்கே புரிந்த வீரப்போர் குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாமையும் இன்றைய பங்களாதேஷ் பகுதிகளையும் மறுபடியும் கைப்பற்றினார் மீர் ஜும்லா. அப்படியும் நிரந்தரமாக இந்தியாவுடன் அந்த பகுதியை டெல்லியால் தக்க வைத்து கொள்ள முடியாமல் போனது.
மழை காலம் தொடங்க புயலும் வெள்ளமும் பங்களாதேஷ் அல்லவா சேர்ந்து கொள்ள முகலாயப்படை பட்டினியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த மீர் ஜும்லா தொடர்ந்து 2 ஆண்டு காலம் மிகுந்த சிரமங்களுக்கிடையே தனக்கிடப்பட்ட பணிகளை முடிந்தவரையிலும் நிறைவேற்றியும் நிரந்தர வெற்றிக்கு வழிவகுத்து தர முடியாமல் திடீரென்று ஃப்ளூரசியாலும் ஜூரத்தாலும் படுக்கையில் வீழ்ந்து 1663ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி மரணமடைந்தார். கோல்கொண்டாவில் ஒரு வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்து செல்வாக்கு மிகுந்த சேனாதிபதியாக முகலாய ஆட்சியில் உயர்ந்த பதவிக்கு போன மீர் ஜும்லாவின் மரணம் அவுரங்கசீப்பிற்கு ஒரு பெரிய இழப்பு என்றே சொல்ல வேண்டும். மீர் ஜும்லாவிடம் அவுரங்கசீப்பிற்கு சற்று பயமே உண்டு என்று கூறப்படுகிறது. ஜும்லா இறந்த பிறகு அவர் மகளிடம் அவுரங்கசீப்பே வெளிப்படையாக, நீ உன் தந்தையை இழந்து தவிக்கிறாய், ஆபத்தான நண்பர் என்று நானே எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடத்திய ஒரு வீரரை இழந்து நிற்கிறேன் என்று குறிப்பிட்டார் அவுரங்கசீப். அஸ்ஸாமியர்கள் ஓட்டம் எடுத்திருந்தார்களே தவிர ஒழிக்கப்படவில்லை. மீர் ஜும்லா மரணத்திற்கு பிறகு 1667ஆம் ஆண்டு மறுபடியும் கவுஹாத்தி நகர் அவர்கள் வசம் போய்விட்டது. அதற்குள் வடக்கே ஆப்கானிஸ்தானியர்கள் டெல்லியை எதிர்த்து களத்தில் குதித்தார்கள். சில தோல்விகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானை வழிக்கு கொண்டு வந்தது முகலாயப்படை. நிறைய பணம் பதவிகள் தந்து ஆப்கானிய தளபதிகள் பலரை அவுரங்கசீப் கட்சி மாற செய்ததும் முகலாய வெற்றிக்கு ஒரு காரணம் என்பதை சொல்ல வேண்டும். ஆலம்கீர் ஆக முடிசூட்டி கொண்டதை தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து அக்பர் சிரமப்பட்டு சேகரித்து வைத்திருந்த இந்து மக்களின் பெருவாரியான ஆதரவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்து விபரீதத்திற்கு வழிவகுத்து கொண்டவர் அவுரங்கசீப். 1659ஆம் ஆண்டிலேயே இந்துக்கள் புதிதாக எந்த கோயிலும் கட்டக்கூடாது என்று சட்டம் போட்டார் பாதுஷா. பழைய கோயில்களில் ரிப்பேர் வேலைகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என்ற சட்டம் தொடர்ந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட எல்லா கோயில்களும் இடிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. கவர்னர்கள் தங்கள் நிர்வாகத்தின் கீழ் உள்ள கோயில்களை இடித்து தள்ள வேண்டும் என்று 1669ஆம் ஆண்டு பொதுவான ஆணை வந்தது. காசி, மதுரா, சோம்நாத் கோயில்கள் இந்த சட்டத்திற்கு பலியானவற்றில் முக்கியமானவை. தொடர்ந்து வங்காளம், உதய்பூர், ஜோத்பூர், உஜ்ஜயினி, மகாராஷ்டிரம் இப்படி பல பகுதிகளிலும் உள்ள கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. அடுத்த கட்டமாக தீபாவளி, ஹோலி பண்டிகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இனி இந்து பஞ்சாங்கம் தயாரிக்க கூடாது என்று ஆணையிட்ட அவுரங்கசீப் அரசவைக்கு வரும் இந்துக்கள் தங்கள் வழக்கப்படி வணக்கம் கூறுவதற்கு தடை விதித்தார். ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பிற்பாடு அக்பரால் ஒழிக்கப்பட்ட ஜிசியா எனும் வரி மீண்டும் கொண்டுவரப்பட்டது. இந்துக்களுக்கு மட்டும் கஸ்டம்ஸ் வரி 2 மடங்காக உயர்த்தப்பட்டது. முஸ்லிம்களை தவிர ராஜபுத்திரர்கள் மட்டுமே பல்லக்கில் மற்றும் குதிரையில் செல்லலாம், வாள் வைத்து கொள்ளலாம் என்று முழங்கினார் பாதுஷா. ஆங்காங்கே இந்துக்களை மதம் மாற்றும் முயற்சிகள் பெருமளவு எடுக்கப்பட்டன. மதம் மாறுபவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. பல்வேறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை பெற்றவர்களில் முஸ்லீமாக மாற ஒப்புக்கொண்டவர்களுக்கு தண்டனை குறைக்கப்பட்டது. மனதளவில் இந்துக்களிடம் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தவர் என்று அவுரங்கசீப்பை சொல்ல முடியாது. ஒரு தீவிரமான உண்மையான முஸ்லிம் என்கிற முறையில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பாதுஷா கண்டிப்பாக நடந்து கொண்டதன் விளைவுகள்தான் எத்தனையும் என்றும் ஒரு கோணத்திலிருந்து தர்க்கம் புரிபவர்களும் உண்டு. அவுரங்கசீப்பின் உடலில் ஓடும் இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் அவரையே முழுமையான ஒரு முஸ்லிம் என்று கூற முடியாது. அவருடைய தந்தையான ஷாஜஹானின் தாய் ஒரு இந்து பெண், தாத்தா ஜஹாங்கீரின் தாயும் ஒரு இந்து பெண்தான். ஏன் அவுரங்கசீப்பின் முக்கிய மனைவிகளில் ஒருவரான நவாப் பாய் அவுரங்கசீப்பிற்கு பிறகு அரியணை ஏறிய பகதூர் ஷாவின் தாய், காஷ்மீர் இந்து அரசரின் மகள் ஆவார். அவுரங்கசீப்பின் ஒரே காதலி என்று கூறப்படும் தென்னிந்திய பெண் ஹீராபாய் ஒரு இந்து பெண்தான் என்பதும் அவுரங்கசீப் சார்பில் சிலர் முன்வைக்கும் வாதங்கள். ஆனால் ஒன்று, தன்னையும் சட்டங்களின் பிடியிலிருந்து விட்டு வைத்து கொள்ளவில்லை சக்கரவர்த்தி. ஷாஜஹான் பின்பற்றிய உப்பரிகையிலிருந்து மக்களுக்கு தரிசனம் தரும் வழக்கத்தை அடியோடு நிறுத்தி கொண்ட பாதுஷா தன்னை பற்றி கவிதைகள் புனைவது, ஓவியங்கள் வரைவது எல்லாவற்றுக்கும் தடை விதித்தார். பொது இடங்களில் ஆபாசமாக பேசுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர்.
இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு மூடுவிழா நடத்தப்பட்டது. பெண்மைத்தனம் பொருந்திய ஆபரணங்கள் மற்றும் அலங்கார உடைகளை ஆண்கள் அணியக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. மேக்ஸி போல ஒரு பட்டாடை உடுத்தி கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் கவனத்தை கவர்ந்து தொலைத்தார் ஒரு பிரபு. உடனே நடு தர்பாரில் கத்தரிக்கோல் கொண்டு வரப்பட்டு வந்தவருடைய நீண்ட அங்கி பதவிசாக கூட்டையாக கத்தரிக்கப்பட்டது. கஞ்சா உபயோகிப்பது, பொது இடங்களில் மது அருந்துவது போன்ற பழக்கங்களை பெரும் குற்றங்களாக அறிவித்தார் அரசர். மொத்தத்தில் உச்சக்கட்ட ஆச்சாரத்தோடு ஆட்சி நடத்தி குடிமக்கள் பலரின் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொண்டார் ஆலம்கீர் என்பதில் சந்தேகம் இல்லை. பிறகென்ன, தொடர்ந்து கிளர்ச்சிகள் வெடித்தன. ஜிசியா வரியை எதிர்த்து விவசாயிகளும் பொதுமக்களும் டெல்லியில் பேரணி நடத்தினார்கள். 1 மணி நேரம் தருகிறேன், கலைந்து போய்விடுங்கள் என்று எச்சரித்தார் பாதுஷா. அதைத் தொடர்ந்து பேரணிக்குள் யானைகள் ஏவப்பட்டன. பலர் கொல்லப்பட்டனர். டெல்லிக்கு தென்மேற்கே 75 மைல் தொலைவில் வசித்து வந்த சன்னாமிக்கள் என்ற இந்து பிரிவினர் பொறுமை இழந்து நேரடியாக முகலாயப்படை வீரர்களோடு மோதினார்கள். மழுங்க சிரைக்கப்பட்ட தலைகளோடு துறவிகளாகவும் வாழ்ந்து கொண்டு விவசாயத்திலும் ஈடுபட்டு வந்த இவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் டெல்லி படை திணறியது. எதிர்பாராத வகையில் பிரமாதமாக சண்டையிட்ட சத்னாமிக்கள் இருமுறை முகலாயப் படையை தோற்கடித்தனர். டெல்லி நகரின் எல்லை வரை சன்னாமிக்களின் படை முன்னேறி வந்துவிட இவர்கள் போரில் மந்திர தந்திரங்களை உபயோகிக்கிறார்கள். ஈட்டிகள் பாய்ந்தாலும் இந்த மனிதர்கள் இறப்பதில்லை. திடீரென்று இறக்கைகள் வைத்துக்கொண்டு பறந்து வேறு போர் புரிகிறார்கள். ஒன்றுமே புரியவில்லை என்று பாதுஷாவிடம் கலவரத்துடன் தளபதிகள் சொல்ல, என்ன இது கதை, உங்களுக்கு பைத்தியமா பிடித்திருக்கிறது என்று எரிச்சலடைந்த அவுரங்கசீப் ஒரு செமத்தியான பெரும் படையை அனுப்பி சத்னாமி புரட்சியை முரட்டுத்தனமாக அடக்க வேண்டி வந்தது. ஆயிரக்கணக்கான சன்னாமிக்களின் தலைகள் தரையில் உருண்டன. இதே சமயம் மதுராவில் வசித்து வந்த ஜாட் இனத்து மக்கள் டெல்லி ஆட்சிக்கெதிராக போர்க்கொடி ஏற்றினார்கள். உத்தவ் பைராகி என்கிற துறவியை சிறைப்படுத்தினார் அப்துல் முஹாரம் எனும் அதிகாரி. கோபம் கொண்ட பைராகியின் சிஷ்யர்கள் அந்த அதிகாரியை படுகொலை செய்ய துறவி உட்பட சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் உடனடியாக மரண தண்டனை விதித்தார் சக்கரவர்த்தி. அதிலிருந்து கொரில்லா போரில் இறங்கிவிட்ட ஜாட் இன மக்களை அவுரங்கசீப்பால் கடைசி வரை முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆக மொத்தத்தில் இந்திய சூழ்நிலைக்கு சற்றும் ஒத்துவராத ஒரு எதேச்சாதிகாரத்தை தேவையில்லாமல் அவுரங்கசீப் கட்டவிழ்த்து விட அவரை எதிர்கொள்ள கிளம்பிய புரட்சி கனல் காட்டு தீயாக பரவியது. அக்பர் காலத்திலிருந்து உரையில் போட்டிருந்த வாட்களை கடைசியில் சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் உயர்த்தி பிடிக்க நேர்ந்தது. இதெல்லாம் போதாதென்று மராட்டியத்திலிருந்து சிவாஜி எனும் இளைஞரின் தலைமையில் ஒருங்கிணைந்து பாய்ந்த ஓர் அதிரடிப்படை முகலாய சாம்ராஜ்யத்திற்கு பெரும் தலைவலியாக போனது. சீக்கிய சிங்கங்கள். திருமண விஷயத்தில் கூட வரையறுக்கப்பட்ட இஸ்லாமிய கோட்பாட்டை மீறவில்லை அவுரங்கசீப். பாதுஷாவுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் 4 பேர். தில்ரஸ் பானு பேகம், நவாப் பாய், அவுரங்கபாதி மகள், உதய்பூரி மகள். இவர்களுக்கு பிறந்த மொத்த குழந்தைகள் 10 பேர். 5 மகன்கள், 5 பெண்கள். எண்ணிக்கையில் கூட மன்னர் கச்சிதம். ஆனால் கட்டுப்பாடு மிகுந்த அவுரங்கசீப் வாழ்க்கையிலும் ஒரு குறுகிய கால காதல் புயல் வீசிய நிகழ்ச்சி உண்டு. ஆண்டு 1653 தட்சிண பிரதேசத்தில் வைஸ்ராயாக இருந்த சமயம் தபதி நதிக்கரையோரம் இருந்த பர்ஹான்பூருக்கு விஜயம் செய்தார் இளவரசர் அவுரங்கசீப். முகலாய நிர்வாகத்தில் இருந்த பர்ஹான்பூரின் கவர்னர் மீர் கலீல் ஷாஜஹானின் சகோதரியின் கணவர். ஒரு மாலை நேரம் அரண்மனைக்கு அருகே இருந்த மான் பூங்காவில் அத்தையை சந்திக்க சென்றார் அவுரங்கசீப். அந்த புறத்து பெண்கள் பலர் அங்கே ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் ஹீராபாய், இந்து பெண். மற்ற சில பாதுஷாக்களைப் போல அழகிய பெண்களை பார்த்தவுடன் கிறங்கி போகிற வகையறா இல்லை அவுரங்கசீப். ஆனால் ஹீராபாய் விஷயத்தில் அவர் தோற்றுப்போக நேர்ந்தது. அத்தையோடு மருமகன் பேசிக்கொண்டிருந்த போது அங்கே வந்த ஹீராபாய் அருகே இருந்த மாமரத்தில் சற்றே கைக்கெட்டும் தூரத்தில் இருந்த கனி ஒன்றை பறிப்பதற்காக பட்டு பாவாடை குதியாட்டம் போட ஒய்யாரமாக தாவி குதித்தாள்.
ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால், இந்த புதிய அனுபவத்தால் உடல்நிலையே சில வினாடிகள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்துவிட்டார் அவுரங்கசீப். இது கண்டு எல்லோரும் பதறிப் போனார்கள். பிறகு ஒரு மாதிரி சுதாரித்து எழுந்த இளவரசரிடம் அவரது அத்தை, என்ன உடம்புக்கு ஏதாவது சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யட்டுமா என்று கவலையோடும் பரிவோடும் விசாரிக்க, ஆம் என்று மெல்ல தலையசைத்த அவுரங்கசீப் தன் நோய்க்கு மருந்தான பேரழகி ஹீராபாயை சுட்டி காட்டினார். சக்கரவர்த்தி ஷாஜஹானின் மகன் விருப்பத்தை யாரால் மறுக்க முடியும்? இந்த காதல் மயக்கம் நிகழ்ந்தபோது அவுரங்கசீப்பிற்கு வயது 35. ஏற்கனவே 6 குழந்தைகளுக்கு தந்தை. சைனாபதி என்று அழைக்கப்பட்ட ஹீராபாய் பேரழகி மட்டுமல்ல, இசையிலும் நடனத்திலும் தேர்ந்தவள். சில காலம் இந்த பேரழகியிடம் வசமிழந்து மயங்கி கிடந்தார் அவுரங்கசீப் என்றே சொல்ல வேண்டும். இந்த பழக்கத்தின் போதுதான் ஒருமுறை ஹீராபாய், முன்பு ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோம், ஒயின் கோப்பையை இளவரசரிடம் நீட்டிய நிகழ்ச்சி நடந்தது. மதுவை அதுவரை தொட்டிராத அவுரங்கசீப் காதலுக்கு தலை வணங்கி மிகுந்த தர்ம சங்கடத்துடன் ஒயின் கோப்பையை தன் உதடுகளுக்கு அருகே எடுத்து சென்றபோது அதை தட்டியும் விட்ட ஹீராபாய், என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பை சோதித்து பார்க்கவே மதுவை நீட்டினேன். இதுவே போதும். இந்த கேவலமான பானத்தை ஒழுக்கத்தில் சிறந்த தாங்கள் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாள் உணர்ச்சிகரமாக. கொடுமை. இளவரசர் அவுரங்கசீப்புடன் பழக ஆரம்பித்த ஓரிரு ஆண்டுகளில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அல்பாயுசில் இறந்து போனாள் ஹீராபாய். மனம் கவர்ந்த மங்கை தன் மடியில் தலை வைத்தவாறு மடிந்து போனதை கண்ணெதிரே கண்ட அவுரங்கசீப் பைத்தியம் பிடித்தவரைப் போல ஆனார். காதலி இறந்த நாள் முழுவதும் கதறி அரற்றிய இளவரசர் வேதனையை மறப்பதற்காக குதிரை ஏறி காட்டுக்குள் வேட்டையாடப் போனார். அன்று வேட்டையில் அவர் காட்டிய ஆவேசம் கண்டு விலங்குகள் கதிகலங்கி சிதறி ஓடியதாக கூறப்படுகிறது. அவுரங்கசீப் காட்டிய வெறி கண்டு திகைத்து போன தளபதி மீர் அஸ்காரி, இளவரசே, நிதானத்துடன் இருக்கும்போதுதான் வேட்டையாட செல்ல வேண்டும். தாங்கள் தற்போது இருக்கும் நிலையில் நாம் அரண்மனைக்கு திரும்பி போவதே நல்லது என்று சொல்லியும் இளவரசர் கேட்பதாக இல்லை. நான் என்ன செய்வேன்? அரண்மனைக்கு சென்றால் தூக்கம் தாழாமல் என் இதயம் வெடித்துவிடும் போலிருக்கிறதே என்று புலம்பினார் அவுரங்கசீப். தன்னுடைய காதல் அனுபவம் பற்றி பிற்பாடு வயதான காலத்தில் குறிப்பிட்ட ஆலம்கீர், அவள் இறந்தது நல்லதுக்குத்தான். எனக்கு எத்தனையோ கடமைகள் காத்திருந்த போது காதலில் நான் சிக்கி பாதை மாறக்கூடாது என்பதற்காக இறைவனே அவளை அழைத்து கொண்டார் என்றே நான் நினைக்கிறேன் என்று பெருமூச்சுடன் கூறியது உண்டு. சீக்கியர்களையும் ராஜபுத்திரர்களையும் ஆலம்கீர் பகைத்து கொண்டது பற்றி முன்பே குறிப்பிட்டோம் அல்லவா? இந்த 2 மோதல்களுமே இந்திய வரலாற்றில் முக்கியமான திருப்பங்களாக அமைந்தன. சீக்கிய மதம் பாபர் காலத்தில் வாழ்ந்த குருநானக் ஸ்தாபித்த மென்மையான மதம். இதன் 2வது குருவான அங்கத் என்பவர் ஹுமாயூன் காலத்தில் வாழ்ந்தவர். ஜஹாங்கீர் காலத்திலிருந்துதான் சிக்கல் ஆரம்பித்தது. குஸ்ரோவுக்கு உதவி செய்ததற்காக 5வது குரு அர்ஜுன் என்பவருக்கு ஜஹாங்கீர் மரண தண்டனை வழங்கியது நினைவிருக்கும். அவருக்கு பிறகு மத தலைவராக பதவியேற்ற ஹர்கோவிந்த் 12 ஆண்டு காலம் குவாலியர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். முந்தைய குரு அர்ஜுன் கட்ட வேண்டிய அபராத தொகையை செலுத்த மறுத்ததால் இந்த தண்டனை. குரு ஹர்கோவிந்த் விடுதலை ஆன பிறகு ஷாஜஹான் காலத்தில் சீக்கிய படைக்கும் மொகலாய படைக்கும் நேரடியாகவே ஒரு யுத்தம் பஞ்சாபில் அமிர்தசரஸ் அருகே நடந்தது உண்டு. அப்போதே ஏகமாக வீரம் காட்டிய சீக்கியர்கள் ஷாஜஹான் படையை துரத்தி அடித்தார்கள். பிறகு மொகலாயர்களின் தொடர்ந்த தாக்குதல்களை தாங்க முடியாமல் காஷ்மீரில் அடைக்கலம் புகுந்த குரு ஹர்கோவிந்த் அங்கே 1645ஆம் ஆண்டில் காலமானார். 7வது குருவான ஹர்ராய் என்பவரிடம் தாரா ஷூகோ அதீத மதிப்பு வைத்திருந்தார். பலமுறை தாரா அந்த மகானை சந்தித்து ஆசி பெற்றது உண்டு. அவுரங்கசீப் பட்டத்துக்கு வந்த கையோடு தாரா குரு ஹர்ராய் நட்பு பற்றி கேள்விப்பட்டு கோபமடைந்து டெல்லி வந்து தன்னை ஹர்ராய் சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். ஹர்ராய் தன் மகன் ராம்ராய் என்பவரை டெல்லிக்கு அனுப்ப அவுரங்கசீப் விரித்த வலையில் விழுந்து பாதுஷா பக்கம் மகன் சாய்ந்து விடவே வருத்தமடைந்த ஹர்ராய் தன் 2வது மகன் ஹர்கிஷன் என்பவரை தன் வாரிசாக அடுத்த சீக்கிய மத தலைவராக அறிவித்தார்.
ஹர்கிஷன் இளம் வயதிலேயே இறந்துவிடவே ஹர்கோவிந்த் குவாலியர் சிறையில் இருந்தவர். மகனான தெஹ் பகதூர் சீக்கிய மதத் தலைவரானார். புகழ்பெற்ற இந்த குருவின் கீழ் ஏராளமான இளைஞர்கள் சீக்கிய மதத்தை தழுவினார்கள். மொகலாய ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்ட குற்றத்திற்காக குரு தெஹ் பகதூர் கைது செய்யப்பட்டு டெல்லி தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டார். ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த ஆலம்கீர் கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன், மதம் மாறுங்கள், இல்லையெனில் மரணத்தை தழுவுங்கள் என்று அவரை எச்சரிக்க, நான் தேர்ந்தெடுப்பது மரணத்தை என்று குரு தெஹ் பகதூரிடமிருந்து பதில் வந்தது. 5 நாட்கள் சித்திரவதைக்குப் பிறகு அவரை மண்ணில் புதைத்து யானையின் காலால் இடறச் செய்தார் அவுரங்கசீப். இந்த கொடுமையான நிகழ்ச்சி சீக்கிய மக்களின் ஒட்டுமொத்தமான கோபத்தையும் எதிர்ப்பையும் அவுரங்கசீப்பிற்கு பெற்று தந்துவிட்டது. உயிர் தியாகம் செய்வதற்கு முன், விரைவில் உங்கள் சாம்ராஜ்யம் அழியப் போகிறது, உங்களை ஒழித்து கட்டப் போகிறவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குரு தெஹ் பகதூர் ஆவேசமாக குரல் கொடுத்ததாக தகவல் உண்டு. தெஹ் பகதூர் டெல்லிக்கு கிளம்புவதற்கு முன்பே தன் மகன் கோவிந்த் சிங்கை அடுத்த குருவாக நியமித்து, நான் என் மரணத்தை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன், உன்னால் முடிந்தவரை சீக்கிய மதத்தை வீரம் மிகுந்த மதமாக உருவாக்கு என்று சொல்லிவிட்டே விடை பெற்று கொண்டார். அப்போது கோவிந்த் சிங்கிற்கு வயது 15. முதல் பாதுஷாவான பாபர் காலத்தில் குருநானக் என்று தொடங்கி கடைசி சக்கரவர்த்தியான அவுரங்கசீப் ஆட்சியில் குரு கோவிந்த் சிங் வரை 10 குருக்கள் சீக்கிய மத தலைவர்களாக அமைந்து ஒரு உன்னதமான புதிய மதத்தை ஸ்தாபித்து வெற்றிகரமாக வளர்த்துவிட்டு போனது சற்று ஆச்சரியமான விஷயம்தான். மொகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் கடைசி குருவான கோவிந்த் சிங். நரிகளை புலிகளாகவும் குருவிகளை பருந்துகளாகவும் மாற்றக்கூடிய சக்தி பெற்றவர் என்று புகழப்படுகிறவர் இந்த மகான். ஜாதி வேறுபாடுகளையெல்லாம் அறவே ஒதுக்கி தள்ளி எல்லா பிரிவு இளைஞர்களையும் வசீகரித்து ஆட்கொண்டவர் அவர். இனி ஜாதிகள் கிடையாது, சிங்கங்கள் என்ற ஒரே பிரிவுதான் உண்டு என்று முழங்கினார் அவர். பொற்கோயில் தடாகத்து நீரை தலையில் தெளித்து ஞானஸ்தானம் செய்யும் போது கூட இனி நாம் குருவாலையே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார் இந்த குரு. இன்று வரை தொடரும் இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வைத்தவர் இவர்தான். சீக்கியர்கள் சிங்கம் என்று அழைக்கப்பட ஆரம்பித்ததும் இவர் காலத்தில்தான். குரு கோவிந்த் சிங்கின் கீழ் 80,000 பேர் அடங்கிய வீராவேசமான சீக்கிய படை கிளர்த்தெழுந்து மொகலாயர்களை எதிர்த்து நின்றது. அவுரங்கசீப்பின் படையோடு மோதியதில் இந்த மகானின் 2 மகன்கள் கொல்லப்பட்டனர். மற்ற 2 மகன்கள் சிறைப்பட்டு மதம் மாற மறுத்து மரணத்தை தழுவினார்கள். மகன்களை பலி கொடுத்த குரு கோவிந்த் சிங் சலனமில்லாமல் சாணக்கியர் பாணியில் ஒரு சிறு செடியை வேரோடு பறித்து எறிந்துவிட்டு, என் மகன்களைப் போல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தோன்றுவார்கள், இந்த செடியைப் போல வேரோடு மொகலாயர்கள் அழிந்து போவார்கள், இது உறுதி என்று சபதம் செய்தார். குரு கோவிந்த் சிங் தலைமையில் கொந்தளித்த புரட்சியை கண்டு கலவரமும் கோபமும் கொண்ட அவுரங்கசீப் டெல்லிக்கு வந்து தன்னை பார்க்கச் சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினார். குரு கோவிந்த் சிங்கிடமிருந்து பதிலுக்கு ஒரு கடிதம் பாதுஷாவுக்கு போனது. தங்கள் மீது எனக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது. ராஜதந்திரம் பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தாண்டி நிலைமை கைமீறி போய்விட்டது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றால் நீங்கள் இங்கு வந்து என்னை தாராளமாக சந்திக்கலாம். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். என் வீரர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள். நான் கடவுளின் எளிமையான அடிமை. அவன் எனக்கிட்ட பணியை நிறைவேற்றுவது ஒன்றே என் லட்சியம். எல்லோரையும் மிஞ்சிய சக்கரவர்த்தி என்று தங்களை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா உலகங்களையும் ஆளும் இறைவன் ஒருவனே உண்மையான சக்கரவர்த்தி. மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று கடவுள் தங்களுக்கு கட்டளையிட்டாரா என்ன? அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அப்பாவிகளை சரிபிடித்து தலையை வெட்டி சாய்ப்பது எந்த வகையில் வீரம்? உங்களை எதிர்க்க பிறந்தவன் நான். தங்களோடு ஒருபோதும் ஒரே பாதையில் பயணிப்பேன் என்று கனவு கூட காணாதீர்கள். வாழ்க்கை என்று விதிக்கப்பட்ட இந்த யாத்திரை கொஞ்ச காலத்திற்குத்தான் நிகழும். இன்றோ நாளையோ எல்லோரும் ஒரு சமயம் விடைபெற்றே ஆக வேண்டும். இதெல்லாம் புரியாமல் தாங்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் ஐயோ பாவம் என்றுதான் எனக்கு சொல்லத் தோன்றுகிறது. ஒரு முறை அல்ல, 100 முறை.
இனியாவது தங்களுக்கு பலம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள். உங்கள் சாம்ராஜ்யத்திற்கு நீங்களே குழி தோண்டிக் கொள்ளாதீர்கள் என்று வந்த இந்த கடிதத்தை படித்துவிட்டு கோபத்தில் நிலை கொள்ளாமல் தவித்த பாதுஷாவால் கடைசி வரை குரு கோவிந்த் சிங்கை வெற்றி கொள்ள முடியவில்லை. பிற்பாடு பாதுஷாவின் மகன்கள் அரியணையை கைப்பற்ற மோதிக்கொண்ட போது அவுரங்கசீப் மகன் பகதூர் ஷாவுடன் நட்பாக இருந்த குரு கோவிந்த் சிங் அவருக்கு சில 1000 பேர் கொண்ட சீக்கிய குதிரைப்படையை அனுப்பி உதவினார். முடிசூட்டிக்கொண்ட பகதூர் ஷா அந்த நன்றியை மறக்கவில்லை. குரு கோவிந்த் சிங்கை மிகுந்த வணக்கத்துடன் நடத்தி மரியாதையுடன் உறவு கொண்டிருந்தார் புதிய பாதுஷா. அவுரங்கசீப் இறந்த பிறகு சில ஆண்டுகள் வாழ்ந்த குரு கோவிந்த் சிங் 1708ஆம் ஆண்டு தட்சிண பிரதேசத்தில் ஹைதராபாத்துக்கு 150 மைல் தொலைவில் கோதாவரி நதி ஓரமாக பயணம் வந்தபோது ஏதோ பழைய வன்மம் காரணமாக ஒரு ஆப்கானிய வீரன் அந்த மகானை கொலை செய்தான். சீக்கியர்களின் கடைசி குரு இவரே. அன்றிலிருந்து சீக்கிய குருக்களின் அருள் உரைகள் அடங்கிய புனித கிரந்த் சாஹிப் சீக்கியர்களுக்கு குருவாக இன்றளவும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. 4வது சீக்கிய குருவான ராம்தாஸ் காலத்தில் அழகான சூழ்நிலையில் அமிர்தசரஸ் ஊரில் அமைந்துள்ள ஒரு ஏரியையும் அதையொட்டிய நிலத்தையும் சீக்கியர்களுக்கு அன்பளிப்பாக தந்தார் ஒரு மன்னர். அங்கே கட்டப்பட்ட கோயில்தான் புனித தலமாக விளங்கும் பொற்கோயில். அதற்கான நிலத்தையும் ஏரியையும் அன்பளிப்பாக தந்து உதவிய மன்னரின் பெயரை குறிப்பிட மறந்துவிட்டோமே. வேறு யார்? அக்பர் பாதுஷாதான். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.